மனிதனுக்கு மரணம் ஏன் ஏற்படுகிறது? பிறந்த உயிர்கள் எல்லாமே ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும். நான் பூமியை விட்டு போக மாட்டேன் என்று எந்த கொம்பனும் பிடிவாதம் பிடிக்க இயலாது. பட்டினத்தார் மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார். சாக போகிற பிணங்கள் செத்த பிணத்தை சுமக்கின்றன. நாளை நாமும் சாவோம் என்பதை அறியாமல் இது அழகான வார்த்தை மட்டுமல்ல, நிதர்சனமான உண்மையாகும். மரணம் மட்டும் இல்லை என்றால் கல்பகோடி காலம் நம்மால் வாழ முடியும் என்றால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. உப்பில்லாத பண்டம் போல எல்லாம் சுவையற்று போய்விடும். நான் சாகப் போவதில்லையே, வேறு ஒரு நாளில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். வயலுக்கு போய் எதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும்? பசி என்னை கொன்றுவிடவா போகிறது என்று உலகம் முழுவதுமே சோம்பேறி மடமாகிவிடும். அதனால்தான் மரணத்தை உயிர்களுக்கு வரமாக இறைவன் கொடுத்துள்ளான். ஆனால் நாம் அந்த வரத்தை சாபமாக நினைக்கிறோம். உடலில் தெம்பு இருக்கும் வரை, நரம்பில் முறுக்கு இருக்கும் வரை, வானமும் பூமியும் நமக்கு அடிமை என கொக்கரிப்பதும், சிறியதாக நோய் வந்து விட்டாலோ வயோதிகம் ஏற்பட்டு விட்டாலோ மரணத்தை பார்த்து அஞ்சுகிறோம், நடுங்குகிறோம். அச்சமும் நடுக்கமும் அழிந்து போகக்கூடிய பொருட்களின் மீது பற்று வைப்பதனால்தான் ஏற்படுகிறது என்பது வேறு விஷயம். மரண பயத்தை அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். இந்த கட்டிடம் நாளை இருக்கும், அந்த மலையும் இருக்கும், சூரியனும் சந்திரனும் இருக்கும். நாளைக்கு நான் இருப்பேனோ என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மனமெல்லாம் சூன்ய மேகம் கவிழ்ந்து மயான அவஸ்தை தருவதை நிச்சயமாக உணர்வீர்கள். நாம் பயப்படுவது போல மரணம் ஒன்றும் பயங்கரமானது அல்ல, மரணம் முடிவும் அல்ல. பார்க்க போனால் நாம் நாள்தோறும் செத்துக்கொண்டே இருக்கிறோம். கருவாகி செத்து குழந்தையாக பிறந்தோம், குழந்தையும் செத்த பிறகு சிறுவனாக பிறந்தோம், அதுவும் முடிந்த பிறகு வாலிபமாக பிறந்தோம், வாலிபம் மறைந்த பிறகு வயோதிகத்தில் பிறப்போம். இறப்பும் பிறப்பும் சுற்றி சுற்றி வருவதுதான். உண்மையில் மரணம் என்பது ஒன்றாயிருந்து வேறொன்றாக மாறுவதுதான். ஆதி சங்கரர் மறுபடியும் இறக்கிறோம், மறுபடியும் மாதா மணி வயிற்றில் பிறக்கிறோம் என்கிறார். இந்த பிறப்பு இறப்பு எதுவரை தொடரும்? கடவுளும் நாமும் ஒன்று என உணரும் வரை, அல்லது இதுதான் கடவுள் என நேருக்கு நேராக தரிசனம் பெறும் வரை நமது பிறப்பு இறப்பு சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். நீயும் நானும் செத்துப்போவது முடிந்து போவது அல்ல. கடவுள் தன்னை உணர நமக்கு வேறொரு சந்தர்ப்பம் தர அழைப்பதுதான் மரணம். மரணம் வந்து மறுபிறப்பு ஏற்படும் வரை காத்திருக்காமல் இப்பொழுதே கடவுளை தேடும் முயற்சியில் நாம் இறங்குவோம் என்றால் மரணமில்லாத பெருவாழ்வை நாம் நிச்சயமாக அடைவோம்.